நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20 முதல் பகுதி. ஆமென். முடிந்த வெள்ளிக்கிழமை இந்த காரியத்தை நாம் பைபிள் ஸ்டடியிலே தியானித்தோம். அன்று டர்வின் வர முடியாததுனால அவர் ரெக்கார்டிங் கேட்டார். ஆகியனாலே நாங்கள் ரெக்கார்டிங் செய்து குரூப்லையும் போட்டிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதை நாம் இன்னும் ஆழமாக தியானிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். 20வது வசனம் முதல் பகுதி. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்ற வார்த்தையை பவுல் எழுதுகிறார். ஆமென். இதை நான் மேலோட்டமாக சொல்லுகிறேன். அதை விரிவாக காண வேண்டும் என்றால் நீங்கள் அந்த வாய்ஸ் நோட் கேட்டீங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். என்னன்னா, கிறிஸ்து பிரியமானவர்களே, பவுலுக்கு மாத்திரம் உட்பட்ட ஒரு காரியம் அல்ல. என்னது? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்ற காரியம் எல்லா விசுவாசிகளுக்கும் உடையது ஒன்று. ஆமென். இது எப்படி நடந்தது என்ற ஒரு காரியத்தை ரோமர் 3:8 ரோமர் 6:3-8 வரை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் இது நமக்கு சரியாக விளங்கும். ரோமர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் வசனங்கள் 3 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? எப்படி நடக்கிறது? கலாத்தியர் 2:20 எப்படி ஒரு மனிதனுக்கு சாத்தியம் என்றால், ஞானஸ்தானத்திலே இந்த ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு காரியம், ஒரு செய்முறை, ஒரு ரகசியம் அங்கு நிறைவேறுகிறது. என்ன ரகசியம்? கிறிஸ்துவுடனே கூட நாம் சிலுவையில அறையப்பட்டது. எப்படி ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அது சாத்தியம், விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அது எப்படி நிறைவேறுகிறது, எப்படி ஆரம்பித்தது அப்படி என்றால் ஞானஸ்தானத்திலே இது நடக்கிறது. ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். சரி, அதோட நான் இங்க ரோமர் 6வது அதிகாரத்துல நிறுத்துகிறேன். என்னன்னா, அந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது, இந்த காரியம் எனக்கு எப்படி நடந்தது, நமக்கு தெரியாமையே அது நமக்கு நடந்தாயிற்று. ஏன்னா ஆணி நம்முடைய கைகளிலே பாயவில்லை, ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஞானஸ்தானத்திலே நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம். ஆமென். இது பவுல் சொல்லுகிறார். இது நம்முடைய எல்லா கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கும் உரிய முக்கியமான பங்கு. சரி, அப்ப இந்த வெள்ளிக்கிழமை இதை என்னென்னலாம் தியானித்தோம் என்று சுருக்கமா சொல்லிட்டு இன்னும் புதிய காரியங்களை இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது சிலுவையில நாம் எதை பார்க்க முடியும்? பலி. என்னது? பலி, சாக்ரிஃபைஸ். ஆங்கிலத்தில் இந்த சாக்ரிஃபைஸ்ன்றது 2 பகுதிகளாக பிரிக்க முடியும். தமிழிலே 2 சொற்கள் உண்டு.
முதலாவது பலி என்ற வார்த்தையை பார்ப்போம். சாக்ரிஃபைஸ், பலினா கிறிஸ்து நமக்காக சிலுவையில பலியானார். ஆமென். கிறிஸ்து நமக்காக சிலுவையில பலியானார். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அவர் தேவன், ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர். அவர் பூமிக்கு வந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து பரலோகத்திலே தேவன் அவரை, அதாவது பிதா அவரை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அவர் பலியாக வேண்டி இருந்தது. நல்ல கேளுங்க, அவர் தான் தேவன், பூமிக்கு வந்துட்டாரு. பூமிக்கு வந்துட்டு அவருடைய வேலையை முடிக்காமல் அவர் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கே, தேவாதி தேவனுக்கே அந்த ஒரு நிலை என்றால் நமக்கு, அப்போ அவர் தன்னை பலியாக கொடுத்தார். ஆகையினாலே அவர் பரலோகத்துல என்ன செய்தார்? ஆகையினால்தான் மத்தேயு 28 சொல்லுகிறார், விண்ணிலும் மண்ணிலும் இருக்கிற சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் பலியை எதிர்பார்க்கிறவர். பழைய ஏற்பாட்டிலே மிருக பலியோடு கூட தேவனிடம் அணுக முடியும். மிருக பலியோடு கூட தேவனை அணுக முடியும். மற்றது இந்த கிரெயின் ஆஃபரிங் சொல்லுகிற மெல்லிய மாவு, இதெல்லாம் அக்கினிக்கு உட்பட்டது பலி. இதன் மூலியமாக தேவனிடம் அணுக முடியும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்கு பலியாகி விட்டார். அது இயேசு கிறிஸ்து பலியிலே நாம் தேவனை நெருங்குகிற, தேவனோட பேசுகிற, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அதுல இன்னொரு ரகசியமும் அடங்கி இருக்கிறது. அங்கு நாமும் பலியாகிறோம். இயேசு பலியாகிவிட்டார், நான் விசுவசிக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், அப்படி என்றால் இனி நான் இஷ்டம் போல வாழ முடியாது. ஒரு பலிபீடத்துல பலி வைத்தாகி விட்டதுன்னா அந்த பலி தேவனுக்குடையது. ஒரு ஆடு எடுத்துட்டு பலிபீடத்துல வச்சு எரிக்கப்படுது. பாதி எரிஞ்ச உடனே போதும், ஆண்டவருக்குள்ள போதும்னு சொல்லிட்டு இன்னும் பாதியை நம்ம எடுத்துட்டு பிரியாணி போட முடியாது. செய்யலாமா அப்படி? அப்ப சிலுவை மரணத்தை என்ன நடந்தது? நாம் சிலுவையில இயேசு கிறிஸ்துவோடு கூட மரணம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் என்று சொன்னால், முதலாவது நாம் அவருக்கு சொந்தம். ஆமென். சரி, அதே சாக்ரிஃபைஸ் என்று சொல்லுகிற தமிழ்ல தியாகம் என்கிற ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். தியாகம், சாக்ரிஃபைஸ் தானே வரும் ஆங்கிலத்துல. இரண்டு விதமான தியாகம் உண்டு. ஒன்று, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை தியாகம் செய்கிறது. மற்றவர்களுக்காக நம்முடைய நம்மளுடைய நேரத்தை தியாகம் பண்ணலாம், நம்முடைய பிரயாசம், நம்மளுடைய வேலைகளை தியாகம் பண்ணலாம், பணத்தை தியாகம் பண்ணலாம், உடைமைகளை தியாகம் பண்ணலாம். நம்மகிட்ட என்ன இருக்கிறது அது மற்றவங்கள்ட்ட கொடுக்கலாம். தியாகம் நிறைந்த வாழ்க்கை. இன்னொன்னு, நாம் போன வாரம் பார்த்தோம், லூக்கா 10:29 அவருக்கென்று இழக்கிற காரியங்கள், அவருக்கென்று நாம் தியாகம் செய்கிற காரியங்கள் உண்டு. ஆமென். அதெல்லாம் குறிச்சு கொள்ளுங்க. போன வாரம் நான் வாசிச்சேன், நான் திரும்ப வாசிக்கல. என்னென்னலாம் அவருக்காக நிலங்களையோ, வீடுகளையோ, பெற்றோரையோ, குடும்பத்தினரையோ, உறவினர்களையோ யாரெல்லாம் நம்ம இழக்கிறது தியாகம். இது சிலுவையிலே நடந்தது. இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார் மற்றவர்களுக்காக. இயேசு கிறிஸ்து தனக்காக சிலுவையிலே மரிக்கவில்லை. ஆமென். தனக்காக மரிக்கவில்லை, நமக்காக அவர் மரித்தார். ஆமென். அது நடந்தது. அடுத்து என்ன? இதெல்லாம் அன்றைக்கு பைபிள் ஸ்டடிக்கு வந்து அநேகர் கொடுத்த பாயிண்ட்ஸ் தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். சரியா? அன்பு. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? அன்பை பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பு. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்? சிலுவை மரணத்துல மன்னிப்பை பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அதுதான் நான் சொல்லி இருக்கிறத நம்ம நிறைய தியானிச்சிட்டோம். அதனால நான் வேக வேகமா போகிறேன்.
பாவத்தின் மன்னிப்பு, அதாவது மற்றவர்களை மன்னிக்கிறது வேண்டும், நம்முடைய பாவமும் சிலுவையில அறைய உண்டது, பாவத்தின் மன்னிப்பும் வேண்டும். என்ன அர்த்தம்? நம்ம இனி பாவம் செய்ய கூடாது. மூன்றாவது சாபம், சாபத்திலிருந்து கர்த்தர் சிலுவையிலே சாபத்தை சுமந்து தீர்த்தார். ஆகையினாலே நம்முடைய ஜீவியத்திலும் நம்முடைய பாவம், நம்முடைய சாபம் அகற்றப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இந்த சாபமானது நம்மிடம் வராதபடி நம்மோடு மரித்த வாழ்க்கையை வாழ வேண்டும். சிலுவையில் அறை உண்டேன்னா மரணம் தானே. நம்ம இன்னைக்கு சிலுவை என்பது மகத்துவம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. ஆனால் வேத காலத்திலே பவுல் இப்படியாக சொல்லும் போது மரணம் என்பது, மன்னிக்கவும், சிலுவை என்பது மரண கருவி, மனிதர்களை கொலை செய்கிற ஒரு கருவி. சரியா? அடுத்து என்ன பார்த்தோம்? தாழ்மையை குறித்து பார்த்தோம். இயேசு சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ சிலுவையில் அறை உண்டனா இருக்கிற நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதோடைய சாயல் இருக்கணும். சிலுவையில மரித்த ஒரு சாயல் நம்மிடம் இருக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இந்த 2:20 அடுத்த பகுதி உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. நமக்கு போல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. ஆனாலும் அந்த மரணத்தின் சாயல் அவரிடம் இருந்தது. கைகளிலே துவாரம் இருந்தது. இருந்ததா இல்லையா? இருந்தது. கர்த்தர் அதை மூடி மறைக்கல. அப்புறம் சிலுவையில் இன்னொன்று இருந்தது, மரணம் இருந்தது. மரணம் இருந்தது, அவமானம் இருந்தது, ஹியூமிலிட்டி, அவமானம் இருந்தது. அப்புறம் பழைய நான் இப்போ புதியதாக ஆக்கப்படுகிறேன். பழையது மரித்து அது புதியதாக மாறினது. நீங்க தான் சொன்னீங்க அந்த பாயிண்ட். ஆமென். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? விடுதலை எஸ். அது உயிர்ப்புல வரும். ஜெயம் கொண்டார், மரணத்தை ஜெயம் கொண்டார், உயிர்ப்பு, அந்த பாயிண்ட் உயிர்ப்புல வரும். இப்ப இதெல்லாம் இதுல இருந்து நம்ம பார்த்த பாயிண்ட்ல எல்லாம் கருத்து நமக்கு விடுதலை கொடுக்கிற, விடுதலையின் ஆரம்பமாக அது இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம், தண்டனை. சிலுவையிலே தண்டனை நிறைவேற்றப்பட்டது. எனக்காக அல்ல, எனக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். உண்மைதானே? அப்போ அந்த தண்டனையிலே எனக்கு என்ன இருக்குது? பங்கு உண்டு. இப்போ கர்த்தர் தேவாதி தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார் அப்படி என்றால், நம்மை பாவம் அற்றவர்களாக தான் பார்க்கிறார். எப்படி? கர்த்தருடைய பார்வையிலே, தேவாதி தேவனுடைய பிதாவின் பார்வையிலே எப்படி பார்க்கிறார்? இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி நமக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டதுனாலே இனி நம்ம மேல குற்றம் சுமராது. இன்னைக்கு 34வது சங்கீதம் நான் வாசிச்ச ஆரம்பத்துல, அதுல குற்றம் சுமராது என்ற ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் நமக்காக கிறிஸ்து தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஆக இந்த சிலுவை மரணத்திலே நான் பங்கு கொண்டிருக்கிறேன் என்றால் அதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. என்ன? நாம் கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலுவையில் என்ன இருக்கு தெரியுமா? கர்த்தரிடம் இருக்கிற கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. எனக்காக சிலுவையில மரித்தார், ஆகையினாலே என்னுடைய ஜீவியத்திலே நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் என்ற காரியத்தை உணர்த்துவதற்கு 24/7 24 மணி நேரமும் நம்மிடம் என்ன இருக்க வேண்டும்? நன்றி உணர்ச்சி இருக்க வேண்டும். அந்த நன்றி உணர்ச்சி இல்லைன்னா நான் சிலுவையில மரித்தேன் என்பதற்கு என்ன இல்லை? அர்த்தம் இல்லை. ஆமென். ஆக கர்த்தரிடம் நாம் இப்போ என்ன செய்யலாம்? தைரியமாய் பிரவேசிக்க முடியும். கர்த்தர் நமக்காக பலியானார்.
சரி, கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல சிலுவையில என்ன நடந்தது என்று சில காரியங்களை தெளிவாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க முடியும். கொலோசியர் 2 13 15 வரை. கொலோசியன்ஸ் சாப்டர் 2. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினையும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடு விழாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. பாருங்க, 14 வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும், நமக்கு என்னென்னலாம் எதிராக இருந்ததோ, அப்ப நான் ஒரு பட்டியல் வச்சிருக்கிறேன், அப்புறம் வாசிப்போம். நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. எதை குறித்து பேசுகிறார்? நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்து என்னது? நியாயப்பிரமாணம். அதுதாங்க எழுதி கொடுக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு? ரெக்கார்ட் ஆஃப் டெத். ஓ, வேற விஷயம்ல. அப்படியா? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. நமக்கு விரோதமாக யார சொல்ல முடியும்? எனக்கு விரோதமாக ஒன்றும் இல்லை. நமக்கு விரோதமா என்னென்னலாம் இருக்குது? நமக்கு விரோதமா யார் இருக்கிறா? மனிதர்கள் இருக்கிறாங்க. பாவம் இருக்கிறது. வேற என்ன? நோய்கள் இருக்கிறது. அப்படியா? ஒன்னொன்னு மாதிரி சொல்லுது. அதாவது நமக்கு மேல் விதிக்கப்பட்டிருக்கிற குற்ற பதிவு. சரியா? நம்ம மேல குற்றப்பதிவு இருக்குதா இல்லையா? யாராச்சும் பாவம் செய்யாதவங்க இருக்குவாங்க. உலகத்திலேயே பாவம் அறியாதவர் கிறிஸ்து மட்டும்தான். அது எல்லாரும் பாவம் அறிந்தவர்கள் தான். சரியா? வேற என்ன இருக்குது? நமக்கு எதிராக இருக்கிற எவ்வளவு இருக்குது? தடைகள் இருக்கிறது. அரசாங்கத்திடமிருந்து சில சமுதாயத்திற்கு பல தடைகள் இருக்கும். நம்ம இஷ்டம் போல நம்ம வியாபாரம் செய்ய முடியாது. சில லிமிட்டேஷன் இருக்குது இல்லையா? இதெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது தான். அப்போ இதெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரா? சிலுவையில ஆணி எடுத்து விட்டாராம். அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அடுத்த வசனம், துரைத்தனைகளையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவரை சார்ந்த எல்லாமே சிலுவையில மரித்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் காட், அவர் தேவ குமாரன் உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வந்து அவர் யோசேப்பின் மகன் என்று கருதப்பட்டார். மரியாளின் மகன் எண்ணப்பட்டார். அவருக்கு குடும்பம் இருந்தது. அவருக்கு சகோதர சகோதரிகள் இருந்தார்கள். அவருக்கு தொழில் இருந்தது. வேற என்ன இருந்தது அவரிடம்? அவருக்கு ஊழியம் இருந்தது. அதாவது அவர் இந்த ஊழியத்திற்கு, அதாவது ரட்சிப்பின் ஊழியத்திற்கு 30 வயசுக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர் அங்கிருந்த ஜெப ஆலயங்களிலே ஊழியம் செய்தார். என்ன ஊழியம் செய்தார்?
வேதம் சொல்லுகிறது, அவர் தன் வழக்கத்தின்படி சுருளேட்டை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். அப்படின்னா சினகாக்ல அவர் ஏற்கனவே ஊழியம் செய்தவர், ஊழியம் இருந்தது, நண்பர்கள் இருந்தார்கள், வியாபாரம் இருந்தது. ஏனால் அவர் தச்சனின் மகன் என்றும் கருதப்பட்டார். இவர் வேலையும் செய்து, சரித்திரம் கூறுகிறது, அவர் குடும்பத்தை இவர்தான் வழி நடத்தினாராம். குடும்ப தேவைகளை இவர்தான் சம்பாதித்து குடும்பத்தையும் நடத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொன்னு இருந்தது, அவர்களுக்கு சொத்து புலன்கள் எல்லாம் இருந்தது. எப்படி இயேசு கிறிஸ்துக்கு சொத்து இருக்க முடியும் அப்படின்னால், இவர் தாவீதின் வம்சத்துல வந்த மூத்த மகன். அவன் மூத்த மகனுக்கு அந்த தாவீதினுடைய மிஞ்சி இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் இவருக்கு பேர்ல தான் இருக்கும். இதெல்லாம் இவரிடம் இருந்தது. சிலுவையில போய் அறையும் பொழுது இது எல்லாம் என்னது நீங்கிற்று. அது எல்லாத்தையும் கலைச்சி விட்டாரு. அப்போ வாய்ப்பு இருந்தால் வருகிற வாரங்களிலே சிலுவையிலே இயேசு பேசின 7 வார்த்தைகள் என்ற ஒரு நல்ல தலைப்பு இருக்குது. அது அநேக பிரசங்களை கேட்டு இருப்பீர்கள். ஆனால் நான் இன்னும் பேசினதில்லை. வாய்ப்பு இருந்தால் அது அதிகமாக குட் ஃப்ரைடே அன்று தான் இதை பேசுவார்கள். 7 words spoken அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது. அதுல நமக்கு இன்னும் தெளிவாக விளங்கும், கர்த்தர் அங்க என்னென்ன பலிகளை நிறைவேற்றினார் என்று சொல்லி. சரியா? அப்போ கிறிஸ்து பிரியமானவர்களே, சிலுவையிலே அவர் தன்னை துறந்தார். ஒருவேளை நீங்க கிறிஸ்துவோடைய அந்த சிலுவை மரணத்தோட ஓவியத்தை நீங்க பார்த்துனீங்கன்னா, அவர் இடுப்புல ஒரு துணி கட்டிப்படுறாங்க. ஆக்சுவலி இல்ல, he was naked on the cross. அவர் நிர்வாணமாய்தான் சிலுவையில அறையுண்டார். இதுதான் ரோமர்களுடைய சிலுவை மரணத்தின் வழிமுறை. இப்படிதான் நடக்கும். இங்க ஓவியத்திற்காக இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு மாதிரி துண்டு உடம்புல கட்டி இருக்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முற்றும் அவர் அர்ப்பணித்தார். அப்போ அவரோட கூட சிலுவையிலே பவுல் நானும் அறை உண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அது நமக்கும் அது சாத்தியமாக இருக்கணுமா, இருக்கக்கூடாது? என்ன சொல்லுகிறேன், நான் சிலுவையில அறை உண்டேன் என்று சொல்லுகிறவருக்கு நம்ம இன்னும் எத்தனை காரியங்களை இன்னும் விடாம இருக்கிறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்து எல்லா தன்னுடைய சொந்த சீஷர்களே ஓடி போயிட்டாங்க. எத்தனை பேர் அற்புதத்தை இயேசுவிடம் பெற்றுக்கொண்டார்கள்? உயிர்த்தெழுந்த லாசரு, அவனையும் காணோம் சிலுவை கிட்ட. அவருடைய செய்த மிரக்கல் அவர் விட்டு போயிருச்சு. அந்த மிரக்கல் போல ஜனங்கள் அவர் விட்டு போயிட்டாங்க. 3 பேரை உயிர்த்தெழ செய்தார். அந்த 3 பேரும் சிலுவைண்டையில வந்த காரியம் ரெக்கார்ட் பண்ணப்படல. அப்போ சிலுவையிலே நானும் மரித்தேன், ஞானஸ்தானத்திலே இது நடக்கிறது உண்மை என்றால், அப்போ நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற முக்கியமான காரியம். அப்ப சிலுவையிலே நாம் எதெல்லாம் ஆணி அடிக்க வேண்டும், எதெல்லாம் நாம் மறிக்க வேண்டும் அப்படி என்றால், நாம் ஏற்கனவே பலமுறை தியானித்த சில காரியங்களை நான் பேசுகிறேன். கர்த்தர் நம்மோட கூட இடைப்படுவாராக. முதலாவது கலாச்சாரம். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்போம். முக்கால்வாசி நம்ம எல்லாம் தமிழ் பேக்ரவுண்ட், ஒருத்தவங்க இருக்கிறாங்க பஞ்சாபி பேக்ரவுண்ட், வேற யாராச்சும் ஸ்பானிஷ்லேருந்து வந்தவங்க இருக்கிறீங்களா? நம்ம எல்லாம் தமிழ் தான் நினைக்கிறேன். வேற யாராச்சும் இல்லை, தமிழ் பேக்ரவுண்ட் தான். அப்ப இந்த கலாச்சாரத்தை பிடிச்சுக்கிட்டு இந்த கலாச்சாரத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னா நம்ம இன்னும் சிலுவையில மறிக்கவில்லை. கல்ச்சர், கலாச்சாரம். ட்ரெடிஷன் என்னது? கல்ச்சர்னா கலாச்சாரம், ட்ரெடிஷன்னா விலங்கல பாரம்பரியம். ட்ரெடிஷன் பாரம்பரியம், கலாச்சாரம் வேறு, பாரம்பரியம் வேற, 2 ஒன்று தானே. அது என்ன நமக்கு புரியுதானே என்ன சொல்ல வரேன்னு? இந்த பாரம்பரியத்தை செய்யற காரியத்தை அப்படியே நம்ம விடாம இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனநிலையும் நமக்கு, அதை விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் சொல்ற காரியம்லாம், இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் இனி தமிழன் அல்ல, நான் இன்னும் தமிழ் மொழி பேச மாட்டேன் அப்படின்னு அல்ல.
ஆனால் இந்த இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்கிறது என்று சொன்னால், நாம் இதற்கெல்லாம் மறித்து விட்டோம். இனி என்னோட வாழ்க்கை கலாச்சாரத்திற்காக நான் நிற்க போகிறவன் அல்ல, பாரம்பரியத்திற்காக நான் நிற்க போகிறவன் அல்ல. பாரம்பரியமாக நாங்கள் பொங்கலுக்கு என்னது கரும்பு நிற்க வச்சு நாங்க பொங்குறது தான் வழக்கம் அப்படின்னா, இனி நமக்கு அது தேவனுக்கு விரோதமான காரியத்தை நாம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். நாம் தமிழ் கலாச்சாரம் உடையவர்கள் தான், உண்மைதான். பெண்கள் சாரி கட்டுறது உண்டு, அதான் கலாச்சாரம் தான், அதுலேயே வர்றது தானே பாரம்பரியம். ஆனா என்ன சொல்ல வருகிறேன், இதற்காக நாம் கொள்கை உடையவர்களாக இருக்கக்கூடாது. இல்லை, அடுத்து மொழி வருது. மொழி, உடல் உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. அதெல்லாம் இப்போ ஒரு மனிதனுக்கு ரட்சிக்கப்பட்டவர் இருக்கக்கூடாது. ஏன்னா உயிர் இல்லையே, உயிர் தான் சிலுவையில போச்ச. புரியுதா? இப்ப கலாச்சாரம், பாரம்பரியம், மொழி இதெல்லாம் உயிரோடு இருக்கிறவனுக்கா மரித்தவனுக்கா? ஆனா மரித்தவனுக்கும் உண்டுதான். என்ன செய்யறாங்க, அதுக்குன்னு அடக்கம் பண்றதுக்குன்னு முறைமைகள் இருக்குது. தமிழர்கள் அடக்கம் பண்ணுகிற முறைமையில மாலை போடுவாங்க, வேற என்ன போடுவாங்க, மாலை போடுவாங்க, கோடி துணி போடுவாங்க, நல்லா இருக்கும் தானே. இப்போ அதனாலதான் நம்ம we don't practice all that. இறப்புல இந்த மாலை போடுறது இல்லை. இந்த தமிழ் கலாச்சாரத்துல நம்ம உள்ளுக்கு நுழைக்கிறது இல்லை. சரியா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியம், நம்முடைய ஆத்மா, ஆவி, சரீரம் இது மூன்றும் கர்த்தருக்குடையது. இனி நமக்கு சொந்தம் என்று கலாச்சாரத்தையும் கிட்ட வைத்துக் கொள்ள முடியாது. அதே நேரத்துல கலாச்சாரத்துக்கு விரோதமான வாழணுமா, நான் இனி ஒரு தமிழனை போய் வாழக்கூடாதா, தமிழ் மொழியை பேசக்கூடாது, அப்படி அல்ல. நம் உலகத்துல வாழ்ற வரைக்கும் இது தேவை. ஆனா இதற்காக நாம் வாழக்கூடாது, கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். இதோ தமிழர்களுடைய ரைட்ஸுக்காக நான் போய் கொடி பிடிக்கிறேன்னா அது நமக்கு தேவையில்லை. தமிழ் கலாச்சாரம், தமிழ் உணவு பறிபோகிறது. வடை எங்களுடைய கலாச்சாரம் இல்லையா? வேற அதிரசம் அது நம்மளுடைய இல்லை, அவங்களோட சொந்த கொண்டாடம் பண்ணிட்டு போட்டோம். அதற்கெல்லாம் நம்ம போய் வலிஞ்சு கட்டிக்கு நிற்க கூடாது. எங்க கலாச்சாரத்தை நீ எப்படி திருட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஜீவியம் நமக்கு இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்கு என்று நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அடுத்து என்ன? தேசப்பற்று. தேசத்திற்காக போய் நிற்கிறது. தேசப்பற்று நமக்கு என்ன இருக்கணும் தான். நம்ம தேசத்துல இருக்கிறோம், நம்ம அரசாங்கத்துடைய சட்டத்திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதே நேரத்துல அரசாங்கத்துல கிறிஸ்துவுக்கு விரோதமா, நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமா எதை சொன்னாலும் நம்ம அதுக்கு ஒத்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. சில தேசங்கள்ல தன்னுடைய தேசத்தினுடைய பற்று ரொம்ப பச்சையா தெரியும். தேசத்திற்காக என்னென்னமோ செய்வாங்க. அதாவது தேசப்பற்று இருக்கிற நாட்டில் நம்ம வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி ராஜாக்களுக்காகவும் தலைவர்களுக்காகவும் நம்ம என்ன ஜெபிக்கணும், அவர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும், சட்டத்திட்டத்தை கடைப்பிடிக்கணும், அதெல்லாம் சரி, அவ்வளவுதான். தேசப்பற்று கிறிஸ்துவுக்கு மேலே போகக்கூடாது. ஆமென். அடுத்து சபை வேறுபாடு, இது ரொம்ப முக்கியம். டினோமினேஷன். சரியா? ஆண்டவர் எந்த டினோமினேஷன்ல இருக்கிறார் அப்படின்னா, கர்த்தரை உண்மையா தேடுகிற ஆவிக்குரிய சபைகளை கர்த்தர் நிச்சயமா இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வந்த அன்று, பெந்தெகோஸ்தே நாள் என்று பிறந்த சபைகளை கர்த்தர் இருக்கிறார். ஆனாலும் நான் அசெம்பிளி ஆஃப் காட்ல இருக்கிறதுனால மற்ற சபைகள் அதாவது ஆவிக்குரிய சபைகள் குறித்து பேசுகிறேன், மற்ற சபைகள் அது பொய், அங்க சரி சத்தியம் இல்லை, அங்க இயேசு இல்லை அப்படின்னு சொல்லி நான் அசெம்பிளி ஆஃப் காட் தான், சில முக்கியமான அசெம்பிளி ஆஃப் காட்ல இருக்கிற தலைவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். முக்கியமான தலைவர்கள் மலேசியா தேசத்துல அவர்கள் சொன்ன சாட்சி என்ன என்றால், ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன்னா,
அசம்பிளி ஆஃப் காட் தான் கிறிஸ்துவோடைய சபை. இதை தவிர்த்து வேற சபைகள் இண்டிபெண்டன்ட் சர்ச் இருக்குன்னா அவங்க எல்லாம் அழிஞ்சு போறவங்க, அவங்க எல்லாம் பாவிகள், அவங்க கிறிஸ்தவங்களே இல்லை. அசம்பிளி ஆஃப் காட் தான் உண்மையான சபை என்ற ஒரு மனப்பாட்டிலே நான் இருந்தேன். இப்பொழுதோ நான் அப்படி இல்லை என்று சொல்லுகிற சாட்சியை கேட்டிருக்கிறேன், நேரடியாக கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்து சரீர சுகம். சரீர சுகத்துல நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தர் தான் நம்மை சுகமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் இன்னொன்று, இது தமிழர்களுக்கு முக்கியமானது. நான் என்ன வகையரா தெரியுமா, நான் என்ன ஜாதி தெரியுமா, என்னுடைய முன்னோர்கள் யாரு தெரியுமா, எங்க ஊர் எந்த ஊர் தெரியுமா, நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரியுமா, யூனோ வாட் இஸ் மை பேக்ரவுண்ட். கூடவே கூடாது. அதெல்லாம் நம்ம மறைத்து விட்டோம். அப்புறம் அகாடமிக்கல் பேக்ரவுண்ட், படிப்பு, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா. இப்ப நான் பேசிக்கொண்டு இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் பவுல்கிட்ட இருந்தது, பவுல்கிட்ட இருந்தது. அவர் ஏன் தன்னை சிலுவையிலே கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டிருக்கு என்று சொன்னார் அப்படி என்றால், இன்னும் கொஞ்சம் காரியத்தை சொல்லிட்டு அங்க போறேன், அந்த வசனத்துக்கு போறேன். அப்புறம் என்னது, சொத்து, நம்மகிட்ட இருக்கிற மதிப்பு, பணம். இன்னொன்று நம்ம கிட்ட இருக்கிற அறிவு, திறமை, இதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டுச்சான். அதுதான் பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:8, இதுல இதுக்கான தெளிவான காரியத்தை அவர் பேசுகிறார். பிலிப்பியர் 3:8, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக நஷ்டம், குப்பை. இப்ப நான் போட்ட பட்டியல்ல பவுல் மிகவும் சிறந்தவர். அவர் யூத மார்க்கத்துக்காக நின்றவர், கலாச்சாரத்துக்காக நின்றவர், பாரம்பரியத்துக்காக நின்றவர், தன் மொழிக்காக வைராக்கியம் கொண்டிருந்தவர், தன் தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டிருந்தவர். அவருடைய பரிசெய இயக்கத்திற்கு, டினோமினேஷன் அந்த இதுல அந்த இயக்கத்துக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். அவருக்கு சரீர சுகம் பயங்கரமான பலசாலி அவர் இருந்தவர். வேற என்ன, படிப்புல மேன்மையானவர், சொத்து நிறைந்தவர் அவர். ஏன்னா அவருடைய ஆராய்ச்சி சொல்லுகிறார், அவர் பணக்காரராக இருந்திருக்கிறாரு. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு மன்னனா பேரு மறதியா இருக்குது, அவன் இயேசு கிறிஸ்து மன்னிக்கவும் பவுல் பணம் கொடுப்பான் என்று சொல்லி அவனை பேசி அடிக்கடி சந்திச்சு கொண்டு இருந்தான். பணம் எல்லாமே அப்படி எதிர்பார்ப்பாங்க. பணம் இருந்து அவர் நல்ல வசதியா இருந்தவர் தான், அவர் நாலேஜ் உள்ளவர். எவ்வளவு ஒரு புத்திசாலி பவுல். சரியா? இது எல்லாம் அவரை நஷ்டம் என்று கருதினார். அப்ப சிலுவையிலே நான் மரித்தேன் என்று சொன்னால் இது எல்லாமே நம்மிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. இதற்கு மேலாக நம்ம எப்படி இருக்கணும், கிறிஸ்துவை முன்னுக்கு வைக்க வேண்டும். இப்போ எனக்கு நல்லா தெரியுது, நான் பேசுகிறது சரியா இன்னும் விளங்கலைன்னு. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த ப்ராசஸை நான் ஒரு உதாரணத்து மூலியமாக பேச போகிறேன். ஒரு ஸ்டெப்ஸ், 4 ஸ்டெப்ஸ் வழியா பேச போகிறேன், 4 வழிமுறைகள் வழியா பேச போகிறேன். அப்ப நிச்சயமாய் நமக்கு விளங்கும். சரியா? பாருங்க, இப்ப நான் ஒரு 4 அதை நான் இப்படி சொல்லுகிறேன். 4 steps of crucifixion process before the resurrection. உயிர் தெழுவதற்கு முன்பதாக சிலுவை மரணத்தில் நடந்த 4 வழிமுறைகள். 4 காரியங்கள் உயிர் தெழுதலுக்கு முன்பதாக நடந்தது.
அதை தான் பவுல் குறித்து சொல்லுகிறார். அதுவும் பவுலோட வாழ்க்கையில நிறைவேறினது. சரியா? இப்ப சிலுவையில் அறை உண்டேன் என்று சொன்னால் அது சிலுவையில ஆணி எடுக்கப்படுகிறது மாத்திரமல்ல. இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை மரணம் தொடங்கினது எங்கே? கெத்சமனி தோட்டத்திலே தொடங்கினது. அங்க ஆரம்பிச்சது. சரியா? அவரை கைது செய்கிறார்கள். எங்க? முதலாவது உபத்திரவம். சிலுவை மரணத்திலே இருக்கிற 4 வழிகளிலே 4 ஸ்டெப்ஸ். முதலாவது என்ன? உபத்திரவம். இந்த உபத்திரத்துல என்ன நடந்தது? அவர் மேல் பொய் சாட்சி போடப்பட்டது, அவருக்கு எதிராக பேசப்பட்டது, அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு வழங்கப்பட்டது. அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்னைக்கு அறிகிறோமோ அன்று இது நமக்கு வரும். நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் என்ன செய்வார்கள்? நமக்கு எதிராக பொய் சாட்சி, நம்ம மேல குற்றம், நம்ம எதை செய்தாலும் குற்றம் சொல்லுகிறது. இவ்வளவு நாள் நீ இப்படி இருந்த, இன்னைக்கு என்ன புதுசா அப்படி வந்துட்ட, நீ என்ன உனக்கு இதுதான் போதிக்கிறாங்களா, நீ இதைதான் கற்றுக்கொண்டியா, அவன் குடும்பத்தை விட்டு வர சொல்லுதா, அது இது அது இதுன்னு சொல்லி நம்ம மேல குற்றம் சுமத்துவார்கள். உண்டா இல்லையா? அடுத்து என்ன? அது நிமித்தம் அந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு நடந்தது என்ன? அவரை அடிக்கப்பட்டார், அவருக்கு அறை உண்டது, அறைந்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்ய? இதெல்லாம் கடந்து சென்றார். அப்போ என்ன நடக்கிறது? இந்த முதல் பகுதியில, உபத்திரவத்தின் பகுதியில என்ன நடக்கும்? குற்றச்சாட்டு, அடி, உதை, அவமானப்படுத்தப்படுவோம். இதெல்லாம் எனக்கு நடந்ததே இல்லைங்க அப்படின்னா நாம் இன்னும் கிறிஸ்துவோடு கூட அறையப்படவில்லை. அடுத்து என்ன நடந்தது? துரோகம் நடந்தது. கிறிஸ்து பிரியமானவர்களே, ரட்சிப்பினுடைய அனுபவத்துல முதலாவது நமக்கு எதிராக பேசுவார்கள், துரோகங்கள் நடக்கும், நம்ம தாக்கப்படுவோம். ஒருவேளை சரீரபூர்வமாய் தாக்கப்படவிட்டாலும் நம்முடைய இமோஷனல், நம்முடைய இருதயம், நம்முடைய இமோஷனல், உணர்வு பூர்வமாக தாக்கப்படுவோம். ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன அப்படி பேசுறாங்களே, நான் என்ன தப்பு பண்ணேன், ஆண்டவர் தான் நம்பினேன் அப்படி சொல்லி நம்ம இருதயம் காயப்படும். சிலருக்கு சரீரம் காயமும் உண்டு, அநேகருக்கு சரீரம் காயப்படும், காயங்கள் உண்டு. சரியா? இது நிச்சயம் நடக்கும். அடுத்தது அதெல்லாம் தாண்டி வராரு. சிலுவை சுமந்து கொண்டு வருகிறார், சாட்டை அடி விழுகிறது, வேற என்னது? முட்கிரீடம் வைக்கப்படுகிறது. இதெல்லாம் தாண்டி, இதெல்லாம் உபத்திரவம், இதெல்லாம் தாண்டி இப்போ சிலுவையிலே ஆணி அடிக்கப்படுகிறார். இந்த சிலுவையில் ஆணி அடிக்கப்படுகிறது. இது 2வது பகுதி. அதில் என்ன நடக்கும் என்று சொன்னால், முதலாவது கிறிஸ்து பிரியமானவர்களே, அது அன்பேரபிள் பெயின், தாங்க முடியாத வலி. அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த சிலுவை மரணத்துல நானும் இயேசுவோடு கூட அறை உண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் தாங்க முடியாத வலி நமக்கு வரும், விரக்தி தன்மை வரும். அவ்வளவுதானா? விரக்தி வரும். அடுத்தது கிறிஸ்துவுக்கு அங்கு தாகம் எடுக்கும். அதாவது அந்த நம்ம அது உச்சக்கட்ட, நம்ம தாங்க முடியாது. ஏதாச்சும் வலி இருக்குதா, தண்ணி குடிச்சா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஏக்கம் நமக்கு வரும். அது மாத்திரமல்லாமல் பக்கத்துல இருக்கிற கள்ளர்கள்னாலே நமக்கு they will challenge us. முடிஞ்சவனை காப்பாத்தி பாரு. நல்லா பாருங்க, முதலாவது உபத்திரவத்தை தாண்டி வரும் பொழுது நமக்கு வலி, எதெல்லாம் வலி வரும் அப்படின்னா, இனி நம்ம போக முடியாத அளவுக்கு அது நமக்கு வலியை கொடுக்கும். அப்படி என்றால் எதில் நமக்கு இந்த வலி நம்மை ஆட்கொள்ளும் என்றால், முதலாவது நம்ம ஃபைனான்சியலி நம்ம தாக்கப்படுவோம்.
வி கான் கேரி ஃபார்வர்ட். இதுக்கு மிஞ்சி என்னால போக முடியாத அளவுக்கு இந்த பொருளாதாரம் வந்து நம்ம அடிக்கும். பொருளாதார அடி வலி கொடுக்குமா? கொடுக்காதா? பெரிய வலி கொடுக்கும். அடுத்து என்னன்னா, சரீரத்தில் இருக்கிற நோய்கள் நம்மை ஒரு அடி அடிக்கும். பொருளாதாரம், வறுமை, கடன், இதெல்லாம் ஒரு புறம். அடுத்து என்னன்னா, நோய் நம்மை தாக்கும். வேற என்னன்னா, உறவுகள் துண்டிக்கப்படும். உறவுகளிலிருந்து பாதிப்பு. திடீர்னு கம்யூனிகேஷன் இருக்காது. இந்த நவீன நாட்கள்ல என்னன்னா, உறவினர்கள், நண்பர்கள் குரூப்ல எல்லாம் நம்மளை பிளாக் பண்ணிடுவாங்க, குரூப் போட்டு விளையாக்கிடுவாங்க. எனக்கு நடந்தது. கத்தோலிக்கோடைய கரிஸ்மேட்டிக் லீடர்ஸோடைய குரூப்ல நான் இருக்கிறேன். கொஞ்ச நாள் ஏன் எனக்கு இந்த குரூப்ல இருந்து ஒண்ணுமே வரலன்னு பார்த்தா, ஐ வாஸ் ரிமூவ். சொல்லப்படல, ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கல. ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், நான் வந்து முன்னாடி தலைவர் ஆயிட்டேன், எனக்கு அப்புறம் வேற தலைவர் வந்துட்டாரு. ஆனா அந்த குரூப்ல வந்து முன்னாடி தலைவரே இல்லாதவர்களும் கூட இருக்கிறாங்க. அப்ப எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கூட கொடுக்கப்படாம நான் ஒதுக்கப்பட்டேன். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வலி. மூன்றாவது என்ன? மூன்றாவது தான் மரணம். இப்ப சிலுவையில அடிக்கப்படுவதற்கான நோக்கமே என்னது? மரணம். என்னது? இதுதான் மிக முக்கியம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த முன்னைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, கிறிஸ்துவ ஜீவியத்துல ஆவிக்குரிய நோக்கத்துல நான் சொல்லுகிறேன். இந்த முன்னுக்கு உள்ளது என்னது? ஆணி அடிக்கப்படுதல். அதுல நடக்கிறது என்ன? அன்பேரபிள் பெயின், அளவுக்கு அதிகமான வலி. அந்த வலி எதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில நான் சொல்லுகிறேன், அது சரீரபூர்வமாக நமக்கு வரும். ஒன்று கடன், பொருளாதார நெருக்கடி, ஏமாற்றம், நம்மை உதாசீனப்படுத்துகிற காரியங்கள், சரீரத்தில் வருகிற நோய்கள். இதெல்லாம் நம்ம என்ன செய்யும்? இப்போ அடுத்த ப்ராசஸ் போகாம அதை நம்மை தடுக்கும். அடுத்தது என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்கு என்று மறிக்கிறது. அநேகர் இதை தாண்டி போக முடியாத ஒரு சூழ்நிலை உண்டு. இப்போ உபத்திரவத்திலையும் தாங்கி வந்து இப்ப அடுத்த ப்ராசஸ் ஆணி அடிக்கிற நிலையில இருக்கிறவர்கள் இத மறிச்சிட்டாங்க. இது அந்த வழியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நல்லா பாருங்க, இயேசு உயிர் விடுற வரைக்கும் அவருக்கு வலி இருந்தது, தாகம் இருந்தது, ஏமாற்றம் இருந்தது, பழி சொல் இருந்தது. மறிச்சிட்டாரு. அவருக்கு இனி ஏதாச்சும் கேட்குமா? ஒரு பெணத்துக்கு இனி கேட்குமா? கேட்காது. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, முதலாவது என்ன செய்யணும்? நம்ம சிலுவையில மறிக்க வேண்டும். சிலுவையில மறித்தோம் என்று சொன்னால் இனி முன்னுக்கு பார்த்துமே இந்த கலாச்சாரம் நமக்கு இல்லை, பாரம்பரியம் இல்லை, மொழி மேன்மை இல்லை, வேற என்ன இல்லை, டினோமினேஷனுடைய மேன்மை இல்லை. நான் யாரு தெரியுமா, எந்த சர்ச் தெரியுமா, அப்படி இல்லை, நான் என்ன ஜாதி, அது இல்லை, ஒரு மேன்மை இல்லை. அதுக்கு ஒரே பேரு தான் பிணம். ஒரு மேன்மை இல்லை. அகாடமி இல்லை, அதோட மேன்மை இல்லை. பணம், சொத்து, நாலேஜ், என்னுடைய ஸ்கில், நான் எப்படிப்பட்ட வேலைக்காரன், எதுவுமே இல்லை. அது பிணம். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, சிலுவை மரணத்தில் நடக்கிறது என்ன? நாம் வறுமையாக்கப்படுகிறோம். இது பவுல் சொல்லுகிறார். இதெல்லாம் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன், குப்பை என்று கருதுகிறேன். அப்போ இந்த இடத்துக்கு போல அப்படின்னா நம்ம என்ன பிடித்து கொண்டு இருக்கிறது? இன்னும் ஆணி அடிச்சு தொங்கிக் கொண்டேதான் இருக்கிறோம். நான் மறித்து விட்டேன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? என்ன சொல்றீங்க? இப்ப என்ன சொல்றீங்க? இந்த ப்ராசஸ்ல எனக்கு இன்னும் வலி இருக்கிறதே, எனக்கு இன்னும் வழியில நான் கடந்து போய் கொண்டு இருக்கிறேன், எனக்கு இன்னும் காரியங்கள் அழித்து கொண்டுதான் இருக்குது. அப்படி என்றால் கிறிஸ்து பிரியமானவர், ஒருவேளை நாம் இன்னும் சிலுவையில மறிக்காமல் இருக்கிறோம். நாம் மறித்தோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு நல்ல அடையாளம் உண்டு. என்ன? அடுத்த பகுதி, 4வது பகுதி.
இது ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதி. உபத்திரவத்தை நம்ம தாங்கிக்கலாம், மரண வழியை நம்ம தாங்கிக்கலாம். மரணம் அதுக்கப்புறம் ஒண்ணு வருது. உயிர்த்தெழுவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பு என்ன நடந்தது? 2 நாள் அமைதி, கல்லறை, ஒண்ணுமே இல்லை, அமைதி. இது இந்த ப்ராசஸ் பவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதை வாசிக்கலாம். கலாத்தியர் 1 அதிகாரத்துல அவர் பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், 1 அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், 16வது வசனம், 1:16, தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை என்னில் வெளிப்படுத்துமாயிருப்பதற்கு, மன்னிக்கவும், அவர் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் மூலியமாக வெளிப்படுத்தப்படணுமாம். இப்ப நமக்குள்ளாக, நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ளாக ரட்சிப்பின் காரணமே என்ன? நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும், நம் மூலியமாக கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அதற்கு அவருடைய மாம்சம், அவருடைய ரத்தம், சரீரம், நாலேஜ், அவருக்கு இருந்த பேக்ரவுண்ட், இது எதுவுமே அவர் பயன்படுத்தவில்லையாம். சிலுவையிலே அவர் அதை ஒப்பு கொடுத்தார். பவுல் சிலுவையிலே அறை உண்டார். இதுதான் சொல்லுகிறார் 2:20. அதுதான் இங்க சொல்லுகிறார். என்னவா? மறுபடியும் படிக்கிறேன். அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். அவர் அங்கு மரிக்கிறார். தன்னுடைய சரீரத்துக்கு இருக்கிற மேன்மை, அவரோட பேக்ரவுண்ட், அதெல்லாம் வச்சு ஆண்டவரை அவர் ஆராயவில்லை, அவரை தேடவில்லை. என்ன நடந்தலாம்? எனக்கு முன்னே அப்போஸ்தலரான இடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபு தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்குவுக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்று. He was absent for 3 years. பவுல் 3 வருஷம் ஆயிட்டாரு. நோ சைன். எங்க? அரபு போயிட்டார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நிலை நமக்கு வரும். இது வர வேண்டும். நல்லா கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு உபத்திரம் வரும், நிச்சயம் வரும். ஒருவேளை வாலிப பிள்ளைங்க சொல்றீங்க, நான் கிறிஸ்துவ பெற்றோருக்குள்ள இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் அப்படி நீங்க சொல்ற மாதிரி அனுபவம் ஒன்றும் வரலையே. இப்ப மற்ற அநேக நம்ம வேற மதத்தில் இருக்கிற குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம உபத்திரம் கடந்து வந்தோம். வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க படிக்கிற இடத்துல உங்களுக்கு உபத்திரம் வரும். முதலாவது கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் உபத்திரப்படுத்தப்படுவீர்கள், கேவலப்படுத்தப்படுவீர்கள். என்ன இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு இல்ல, உண்மையா இல்லையா? வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, உண்டா இல்லையா? நம்மளை கொஞ்சம் வேற மாதிரி தான் பார்ப்பாங்க. அவமானப்படுத்தப்படுவோம். இன்னும் வளர வளர வேலை செய்யற இடத்துல ஃபுல்லா அநீதி இருக்கும், லஞ்சம் இருக்கும். நம்ம அங்க போய் நின்னோம்னா நம்ம ஒரு கிளவுன் மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. ஒரு வேடிக்கையாக, இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை, இவன் ஒத்து வர மாட்டான். நான் என்னுடைய அனுபவத்தை ஏற்கனவே பகிர்ந்து இருக்கிறேன் நினைக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். நான் இந்தியா தமிழ்நாட்டுக்கு எங்க உறவினர் வீட்டுக்கு போயிருந்தப்ப என்னுடைய சித்தப்பாவுடைய தம்பி அவன் என்கிட்ட வந்து கேட்டான், அவங்க தண்ணி சாப்பிட போவோமா அப்படின்னு சொல்லி கேட்டான். நல்ல மரியாதையா, ரொம்ப ரெஸ்பெக்டிவா, ஓகே ரைட் சொல்லிட்டேன். நமக்கு தெரிஞ்ச தண்ணி என்ன? டீ, காஃபி, இதுதானே. சரி, நானும் ஏறி போயிட்டேன். அங்கே போய் ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டு, ஒரு இருட்டான இடத்து உள்ளுக்கு போனால் அங்கே ஒரு மூலையில் கொத்து பரோட்டா கொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே இருட்டு. பார்த்தா பாரு. சொன்ன, ஐயோ எனக்கு இந்த பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ நேரம் என்ன கொஞ்சம் மரியாதையை பார்த்தவன் ஒரு வேடிக்கையாக ஒரு கிளவுனை போல ஆக்கிட்டு, இல்லையா சரி அப்புறம் என்ன சாப்பிட்றீங்களா ஏதாச்சும் அப்படின்னா, இன்னும் பிச்சைக்காண்ட கேட்குற மாதிரி. சரி சொல்லிட்டு நான் ஒரு வெளியே வந்துட்டு இன்னொரு கடையில் உட்கார சாப்பிட சொல்லிட்டு அவன் போயிட்டான்.
நானும் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் என்கிட்ட அவன் பேசவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன பொடினா மாறிட்டேன். என்னோட வயசு குறைவு அவனுக்கு. இது நடக்கும், வாலிப பிள்ளைங்களுக்கு இது நடக்கும். அவமானப்படுத்தப்படுவீர்கள். அதனால வாலிப பிள்ளைங்க நீங்க அவசரப்பட்டு அவங்களுக்கு ஈடு கொடுப்பதற்காக அவர்களோடக்கும் நீங்க இணையக்கூடாது. அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளாக நீங்க போகக்கூடாது. மறந்துட வேணாம், நம்ம ஒரு பணம் நம்ம ஈடு கொடுக்க கூடாது. இப்போ பவுல் என்ன செய்ய, இந்த மாதிரி நடக்கும் பொழுது கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒரு காலம் வரும் அமைதியா இருக்கும், மிகவும் அமைதியாக இருக்கும். என் வாழ்க்கையில நான் கடந்து சென்றேன். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நான் கேத்தலிக் சர்ச்சில் ப்ரீச் பண்றேன், எல்லாம் செய்யறேன், இருந்தாலும் ஐ ஃபீல் ஒரு எம்டியான ஒரு டைம் இருக்குது. ஆண்டவரே நான் உமக்காக ஒண்ணுமே செய்யலையே, ஐ வாஸ் ஆல் அலோன், தனியா இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு காத்து இருக்கணும். பிரிக்கப்பட்ட ஒரு நிலை இது நமக்கு இருக்கணும். கர்த்தர் அவருடைய நேரத்துல நம்ம உயிர்த்தெழ செய்வார். அப்கோர்ஸ் நம்ம உயிர்த்தெழு வந்துட்டோம். நான் இந்த ப்ராசஸ சொல்றேன், உயிர்த்தெழுதலின் ப்ராசஸ். பவுல் 3 வருடம் தன்னை பிரித்து அரபு தேசத்திலே அவரை கர்த்தரோடு கூட நேரத்தை செலவு பண்ணி வெளியே வந்தவருக்கு என்ன பெயர் வந்தது? உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கும் வந்தார்கள். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்போ இந்த வேதம் நமக்கு இன்ற நாள் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவனுடைய மரித்த அனுபவம் உண்டா? அடிச்சு பிடிச்சு வந்துருவோம், ஒரு இடத்துல அந்த வழியில இன்னும் தொங்கிக் கொண்டே இருக்கிறோம். நம்ம உயிர் தெழுந்து நம்ம மரித்துட்டோம் அப்படின்னா, அதாவது இப்ப கிறிஸ்துக்குள்ளா மரித்தவர்கள் இனி நோய் வராதா? அப்படி இல்லை, நோய் வரும். ஆனா நம்ம உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கும். நோய் வந்தா வந்துட்டு போகுது. நான் ஒரு அனுபவத்தை நான் பைபிள் ஸ்டடியில ஷேர் பண்ண நினைக்கிறேன். சாது செல்லப்பா ஐயாவோட நான் பேசும் பொழுது, ஒரு ஃப்ரெண்ட் டாக்டர், அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தாங்க, கேன்சர் வந்துருச்சுன்னு. அப்போ நான் சொன்னேன், சாது செல்லப்பா எனக்கு தொடர்பு இருக்குது, நான் கால் பண்ணி பேசுவேன் அப்படின்னா எனக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, அது கடந்து போகுது, கேன்சர் மூலையில் கடந்து போகுது, அவங்க ஆண்டவர் ஓட சொல்லுங்க ஓட்டத்தை. கேன்சர் எந்தவித நோயும் நம்முடைய சமாதானத்தை குலைக்காது. கிறிஸ்து பிரியமானவர்களே, நமக்கு வர நோய் நம்முடைய சமாதானத்தை குலைக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை நம்ம இன்னும் மாநில தொங்கு கொண்டு இருக்கிறோம், இன்னும் மறிக்கவில்லை. கடன், பொருளாதார தாக்குதல், உலகமே பொருளாதாரத்தில் தாக்கப்பட்டு இருக்குது. நான் மட்டும் விதிவிலக்கா? எனக்கு தான் வரும், ஆனாலும் அதன் சமாதானத்தை குலைக்காது. என்னை போஷிக்கிறவர் கர்த்தர். பஞ்ச வேளையில மற்றவங்களுக்கு உணவு கிடைக்கல, எனக்கு மட்டும் வீட்டில் கொட்டி கிடக்குமா? கர்த்தர் செய்கிறவர் தான். ஆனாலும் கிறிஸ்து பிரியமானவர்களை, பஞ்சம் வந்தாலும் நமக்கு அது சமாதானம் இருக்கும். இப்ப வெள்ளம் தாக்கினது மலேசியால ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னுக்கு பெரிய வெள்ளம் வந்துச்சுல, கிறிஸ்தவ வீடு தாக்கப்படலையா? தாக்கப்பட்டது. சபைகள் தாக்கப்பட்டுச்சா? சபைகளும் தாக்கப்பட்டது. ஆனாலும் கிறிஸ்து அதுல சமாதானத்தை வைப்பார், சோர்ந்து போக மாட்டோம். ஆக பவுலுடைய நிலை என்ன? அவர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் நான் விட்டுட்டு ஆண்டவருக்கு வந்துட்டேன், இனி என்னை பிரிப்பது எது? ஒரு பட்டியல் போடுறாரு இல்லையா, தேவனிடமிருந்து பிரிக்கிறது என்ன? ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களை, கிறிஸ்துவுக்கென்று பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்கென்று நான் பிரகாசித்து தேவ ராஜ்யத்திலே நான் கனி கொடுக்கனவனா மாற வேண்டும் என்று சொன்னார். முதலாவது நான் மறிக்க வேண்டும். பழைய சென்ன பிடிச்சுக்கிட்டு நான் இருக்கவே கூடாது. ஆமே, நான் வந்துட்டேன், இப்ப நான் ஒரு தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன், அதே ஒண்ணுமா? தொழில் செய்கிறவர்கள் செய்து கொண்டே இருங்கள். எனி டைம் ஆண்டவர் இன்னைக்கு விட சொன்னா விட்டுற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கணும். எதையுமே நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வேற இடத்துக்கு அனுப்புறேன் ஊழியத்துக்குன்னா ரெடி. இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றா, நீ இதை இன்னைக்கு நிறுத்தணும் அப்படின்னா ரெடி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு,
நீங்க என்ன செய்யணும்? நீங்க போனை நீங்க நிப்பாட்டணும். போன் பாய்க்கிறத யூ மஸ்ட் ஸ்டாப் அப்படின்னா நம்ம அதை நிறுத்துகிற மனப்பக்குவத்தில் இருக்கணும். ஆண்டவர் செய்ய சொல்லல. இப்ப நான் சொல்ற உதாரணத்துக்கு சொல்லுங்க. நம்ம செய்யற வேலையை ஆண்டவர் நீங்க நிறுத்த சொல்லுகிறார் அப்படின்னா நம்ம நிறுத்தணும். எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு சொந்தம் அல்ல. அப்படி ஒரு ஜீவியத்தை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, எவ்வளவு பாடுகளை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை தேற்றுகிறவர். இந்த அனைத்து காரியத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர், நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். ஆமென். சிலுவையிலே நம்ம ஒருவேளை மரித்த நிலையில மரிப்பதற்கு முன்பதாக வழியிலே தொங்கி கொண்டிருக்கும். ஏன் தெரியுமா? ஆக்சுவலி என்னன்னு சொன்னா, நம்ம கிறிஸ்துவுக்கென்று மரிக்க வேண்டும், எனக்கு அது ஆசை இல்லை, அப்படி அல்ல. அந்த சூழ்நிலை நம்மை என்னத்துக்குள்ளாகும்? பயத்துக்குள்ளாக நம்மை நடத்திவிடும். சில காரியங்களை அடுத்து என்ன ஃபியூச்சர் நினைச்சு நம்ம சில காரியங்களை விட முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சித்தம், நம்முடைய ஃபியூச்சர் அவர் கையில் இருக்கு, நம்ம எதிர்காலம் அவர் கையில் இருக்குது. நமக்கு ஆறுதல் செய்கிறவர் கர்த்தர். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வழியில நிற்கலாம், கடன் நம்ம வழியில் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம், நம்மளை அது ஆளுகை செய்யும். வறுமை நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கும். நோய் நம்ம ஆளுகை செய்து கொண்டிருக்கும். நட்பு உறவுகள் நம்மை ஆளுகை செய்திருக்கும். நண்பர்களாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இதெல்லாம் விட முடியாத சூழ்நிலாக இருக்கும். வேற என்னென்ன பிரச்சனை நமக்கு சில பேருக்கு இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க, ஆனால் எனக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆமா, ஒருவேளை ரகசியமான காரியங்கள் யாருக்கிடையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை கூட நாம் இருக்கக்கூடும். கர்த்தர் ஆறுதல் செய்கிறவர். ஆமென். கர்த்தர் கூட இருக்கிறவர். ஒரு அருமையான பாடல் இருக்கு, நான் அதை யூடியூப்ல பிளே பண்ண சொல்லியிருக்கேன். வாங்க எழுந்து நின்று இந்த பாடல் வரிகளோட கூட நம்ம ஆண்டவருடைய இரக்கத்தை நாடுவோம், கர்த்தருடைய ஆறுதலை நாம் நாடுவோம். ஆமென். கண்களை மூடி, நல்ல ஆண்டவரே, கர்த்தர் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறதுனால அஜாமுக்கு நன்றி செலுத்துகிறோம். சரி, இதோட அடுத்த பகுதி கலாத்தியர் 2:20 அடுத்த பகுதி. அடுத்த வாரம் நான் பேச மாட்டேன், வெள்ளிக்கிழமை பேசுவேன். வேணும் என்றவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். ப்ளே பண்ணுங்கமே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு நிச்சயமா ஆறுதல் செய்கிறவர். கர்த்தர் நம்மை நேசிக்கிறவர். அவர் அன்பு உடையவர். அவருடைய கரம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், thank you Father. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், சிலுவையை நோக்கி பார்ப்போம். இவ்வளவு தியாகத்தை செய்துதான் கர்த்தர் நமக்கு வெற்றி இரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரீபா ஆராதன். ஆண்டவர் அப்படியாக சற்று நேரம் நன்றி சொல்லி ஆண்டவர் துதிப்ப எல்லாரும் வாய்களை திறந்து, ஓ ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. எனக்காக இறங்குகிறவர் தேவன், எனக்காக இறங்கி வந்தவர் கர்த்தர். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ராஜா உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். சற்று நேரம் எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே உமக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை, உமக்கென்று வாழ்கிற ஜீவியம். ஓ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ 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 ஃபாதர். ஆமென். Left a broken TV on the street and stood next to it with a face. Amen. Amen. கண்களை மூடி நேராக இந்த பாடல்களோடு நம்ம இணைப்போம். யாரும் கண்ணை திறக்க வேண்டாம், எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆமென். கர்த்தருக்கென்று நாம் தைரியமாய் சிலுவை எண்டையில வந்திருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வார். கர்த்தருக்கென்று நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் கனம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல,
அதற்கான ஈடு கட்டுகிற கர்த்தர் நம் இழப்புகளுக்கு சகாயம் செய்வார். ஆமென். ஓ ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. மாறிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உபத்திரவத்திலே நம்மை தாங்குகிறவர், வழிகளை மத்தியில கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். அவருக்கென்று நாம் இழக்கிற காரியங்களை இழக்கும் பொழுது அவர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவன், நம்ம உயர்த்துகிற கர்த்தர், தேவராஜ்யத்திலே நம்மை பயன்படுத்த விரும்புகிற தேவாதி தேவன். கர்த்தருக்கென்று இழந்தோமே என்று சொன்னால் அது நமக்கு லாபமாக மாறும். கர்த்தருக்கென்று நாம் எதை இழக்கிறோமோ அது இரட்டிப்பாக நம்ம கொடுக்கிற கர்த்தர். உண்மைதான். ஓ ஹல்லேலூயா. உள்ளங்கையில் ஏங்குவார், உள்ளங்கையில் ஏங்குவார், உள்ளங்கையில் ஏங்குவார். இவ்வளவு அருமையான கர்த்தர் நமக்காக சிலுவை பலியானார். கலங்காதே மகளே, நம்முடைய கண்ணீரை காண்கிற கர்த்தர் நம் கடந்து போகிற அனைத்து கசப்பான பாதையிலும் கரடு முரடான பாதையிலும் நம்மை மீட்க வல்லவர். அவருடைய விருப்பம் நாம் அவருக்கென்று ஊழியம் செய்வது. ஆமென். ஓ ஹல்லேலூயா. தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். நன்றி அப்பா. இதோ பிள்ளைகள் மேல் கரிசனையாக இருக்கிற தேவன், இதோ நாங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். இதோ இந்த இரண்டாவது ஸ்டெப்ல, இரண்டாவது வழியில மாட்டிக்கொண்டு இருக்கிற, மீட்கொள்ள முடியாத சூழல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலன் தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலன் தருவீராக. கர்த்தர் பலன் தருந்து கர்த்தருக்கென்று மறிக்கிற சிலுவையில அறையுண்ட ஒரு அனுபவம் பிள்ளைகளுக்கு வரும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூர்ந்து இதோ கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில சகாயம் செய்து தேவ ராஜ்யத்தில் அவர்கள் பயன்படுத்துவீராக. தேவ ராஜ்யத்துல 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் கனி கொடுக்கிற ஊழியர்களை கர்த்தர் இங்கு எழுப்பும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் மேல் கர்த்தர் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே கர்த்தர் புதிய பலனை கொடுத்து இந்த சூழ்நிலையை கையாளுவதற்கான ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். சிறியோர் முதல் முதியோர் வரை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து போகிற எல்லா சூழலிலும் கர்த்தர் தப்பி செல்லுகிற வழியை அவர்கள் ஆயத்த பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இரக்கம் அவர்களோடு இருந்து, கிருபை அவர்களோடு இருந்து, கர்த்தர் வருகையிலே கரைத்திரையற்றவர்களாக தேவ சமூகத்துல எடுத்துக்கொள்ளப்படத்தக்க கர்த்தருடைய சாயலை அடைந்தவர்களாக நாளை விசேஷ கிருபை அவர்கள் இறங்கி வேத வசனம் அவர்களை புடமிடும்படி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் கிருபை தருகிற தேவனாக இருக்கிறது நமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே,
ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் அம்மனை கூப்பிட்டு ஓகே, நம்ம ஆசீர்வாத ஜெபத்தோடு கூட முடிக்கலாம். கர்த்தர் நல்லவர். மீட்டிங் இருக்கு, மறந்துடாதீங்க. வாலிப பிள்ளைங்களா வாங்க, வந்துருங்க. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியத்தினாலும் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் கர்த்தர் வருமளவும் நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கிறோம். எருசலேமில் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோமாக. ஆமென்.